எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராம்ல இன்லைன் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதாவது என்ன கான்செப்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இன்லைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன்னா நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ரன் டைம்ல தான் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இன்லைன் ஃபங்க்ஷன்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எல்லாமே கம்பைல் டைம்லயே நடந்துரும். ஸோ உங்களுக்கு ரன் ஆகும் போது ஒன்ஸ் ஃபங்க்ஷன் காலை பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு போகாம அந்த ஃபங்க்ஷன் கால் இடத்துலயே அந்த ஃபங்க்ஷனுக்குரிய டெஃபினிஷன் ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் டைமை ஸ்பீடா அதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது இருக்கும். இன்லைன் ஃபங்க்ஷன்ல ஒரே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிளாக் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரணும். ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இல்ல 1 or 2 இருக்கலாம். அதுக்கு மீறி போச்சுன்னா அதை நார்மல் ஃபங்க்ஷனா கம்பைலர் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். ஸோ வாங்க டர்போ C++ ஓபன் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் டர்போ C. சோ எப்பயும் போல ஃபைல்ல போய் நியூ கொடுத்துருங்க. சோ இது C++ ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இங்க ஹெடர் ஃபைல் வந்து ஒரே ஒரு ஹெடர் ஃபைல் மாறும். #include iostream.h அப்படின்ற மாதிரி மாறும். ஏன்னா நமக்கு Cல வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து studio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல இருக்கும். இதுல வந்து iostream.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இருக்கு. அதே மாதிரி conio.h இது வந்து சேம் as Cல இருக்கிற மாதிரியே தான். சோ ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ் போட்டுட்டோம். சோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம கிளாஸ் வச்சு போடல, நார்மலா போடுறோம். சோ மெயின் ஃபங்க்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல சோ எனக்கு தேவையான வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ண போறேன். சோ இது வந்து ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறப்ப ட்ரையாங்கிள்ல வந்து பேஸ் அண்ட் ஹைட் இருந்தா தான் ஏரியாவே கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த பேஸ் அண்ட் ஹைட்டை வந்து float அப்படிங்கிற மாதிரியான பேஸ் கமா ஹைட் float அப்படிங்கிற வேரியபிள் float அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல கிளியர் ஸ்கிரீன். சோ இத வந்து நான் ரிப்பீட்டட் ப்ராசஸ் ஆக போறனால லேபிள் கான்செப்ட் நான் இங்க கொண்டு வரேன். சோ L1. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம எப்பயுமே ப்ரோக்ராமோட டைட்டில் கொடுப்போம். சோ C++ல printf க்கு பதிலா cout அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். டிஸ்ப்ளேக்கு டபுள் கோட்ஸ்ல area of triangle using inline function போட்டுட்டு அடுத்த லைன்ல வரதுக்காக ஒரு ஸ்லாஷ் n கொடுத்துக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வந்து cout enter the base of the triangle. so triangle ஓட பேஸை இன்புட்டா வாங்கணும். சோ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு இதை டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இப்ப நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேஸை வந்து கெட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். சோ கெட் பண்றதுக்காக இங்க cin அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் C++ல. போட்டுட்டு பேஸ் அந்த வேரியபிள்ல நம்ம கெட் பண்ண போறோம். சோ இங்க நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதுல percentage %, அந்த மாதிரி நம்ம Cல மென்ஷன் பண்ண மாதிரி C++ல மென்ஷன் பண்ண வேண்டியதுல. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம enter the height of the triangle. சோ ட்ரையாங்கிளோட ஹைட். சோ அத நான் வந்து ஹைட் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் கெட் பண்ணிக்கிறேன். சோ பேஸ் வாங்கிட்டேன், ஹைட் வாங்கிட்டேன்.
சோ இது யூசிங் இன்லைன் ஃபங்க்ஷன். நான் இன்னும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து நான் டிக்ளேரே பண்ணல. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணணும். சோ அப்ப நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். சோ ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் ஃப்ளோட்னு வச்சுக்கிறேன். சோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து triangle underscore ஏரியான்னு வச்சுக்கிறேன். சோ இதோட இந்த ஃபங்க்ஷனோட பாராமீட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாராமீட்டர்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம், பேஸ் அண்ட் ஹைட் வரும். சோ அந்த வரக்கூடிய அந்த பேஸ ஒரு வேரியபிள்ல வாங்குறதுக்காக இங்க நான் ரெண்டு பாராமீட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ float comma height and then உள்ளுக்குள்ள இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா float ஏரியான்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏரியா ஈக்குவல் டு ஏரியாவோட ஃபார்முலா, அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட். சோ 1/2 இங்க மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நான் 0.5 மென்ஷன் பண்ணிக்கிறேன் இன்டு பேஸ் இன்டு ஹைட். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. சோ ஃபைனலா அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சோ எனக்கு என்ன ஏரியாங்கிற அந்த வேரியபிள் என்ன இருக்கோ, ரிசல்ட் என்ன வருதோ அதை திரும்ப எங்க இருந்து கால் ஆச்சோ அந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கே நான் வந்து திரும்ப ரிட்டர்ன் பேக் நான் வேல்யூவை அனுப்பிடுறேன். ஓகே, சோ இந்த வேல்யூ நம்ம அனுப்பிடுறோம். சோ இப்போ இங்க இந்த ஃபங்க்ஷன் நார்மலா தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்ப இதை இன்லைன் ஃபங்க்ஷனா மாத்தணும் அப்படின்னா இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி இன்லைன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டா இதை இன்லைன் ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்ணிக்கும். சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சோ கால் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷனோட நேம் நார்மலா தான் triangle underscore area. சோ இதுல ரெண்டு பாராமீட்டர்ஸ் என்னென்ன போகுது அப்படின்னா பேஸ் கமா ஹைட், நம்ம வாங்கக்கூடிய அந்த பேஸ் வேல்யூ அண்ட் ஹைட் வேல்யூ வந்து நமக்கு போக போகுது. சோ திரும்ப இந்த ஃபங்க்ஷன் இங்க இருந்து கால் ஆகி இங்க இந்த இங்க இருந்து கண்ட்ரோல், இதுல இன்லைன் ஃபங்க்ஷன் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இந்த triangle underscore ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது கண்ட்ரோல் இங்க இருந்து இங்க மூவ் ஆகாது. என்ன ஆகும்னா இதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது உள்ளுக்குள்ள நடக்கும் ப்ராசஸ். சோ கம்பைல் பண்ணும் போதே இந்த வேலையை பார்த்துரும். சோ இப்ப ரிட்டர்ன் இந்த வேல்யூ என்ன வருதோ அதை திரும்ப ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். சோ அந்த வேரியபிளை நான் இங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ரிசல்ட் அப்படின்னு. ஓகே, சோ டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துருச்சு. சோ இப்போ நான் இதை அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். சோ cout /n area of triangle, area of the triangle is எதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து cout இதே ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கேட்கணும் அப்படின்னா do you want to continue. So 1 means yes and 0 means no. So cin, so இவங்க 1 or 0 கொடுப்பாங்க பாத்தீங்களா. சோ அதை நம்ம ஒரு வேரியபிள்ல கெட் பண்ணணும். சோ அதுக்காக சாய்ஸ் அப்படி அது வந்து ஒரு வேரியபிள் நார்மலா தான் இருக்கும். அது இன்ட்ல நம்ம வச்சுக்கலாம். இன்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சாய்ஸ் and then if சாய்ஸ் அவங்க கொடுக்கறது வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். அப்ப go toங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி L1ங்கிற லேபிளுக்கு போயிடும். ஸோ ஃபைனலா get ch ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து ஒரு இன்லைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு சேவ்னு கொடுத்துட்டு இப்ப இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கறனால ட்ரையாங்கிள்னே வச்சுக்குவோம். டாட் சி ப்ரோக்ராமுக்கு சீன் கொடுத்தோம். C++க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாட் cpp அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணணும். பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம். சேவ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரையாங்கிள் டாட் சிபிபின்னு ஆயிடுச்சு. கம்பைல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ கம்பைல் பண்ணிட்டு எந்த எரரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ரன் பண்ணணும். ஸோ எந்திரிச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூசிங் இன்லைன் ஃபங்க்ஷன் என்டர் தி பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து
ட்ரையாங்கிளோட பேஸ் சம்திங் 4 அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 12 அப்படின்றது. ஸோ இதே இது நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன்னா 1 கொடுத்துட்டு திரும்ப நான் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். 6 இல்ல வேணும்னு நினைச்சேன்னா 0 கொடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நார்மலா இன்லைன் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு C++ல இன்லைன் ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கட்டாயமா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.